Hi everyone. So 12th standard தமிழ் எக்ஸாம் வருது. இது ஒரு முக்கியமான வீடியோ. ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. என்ன வீடியோ அப்படினா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நியூஸ் வெளியாயிருக்கு. என்ன அப்படினா உங்க எக்ஸாமுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு அப்டேட் நான் சொல்லணும்ல. 9.25 லட்சம் பேர் வந்து உங்க கூட சேர்ந்து எழுத போறாங்க எக்ஸாம். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா அதாவது +2 மட்டும் சொல்றேன். +2 மட்டும். ஏனா மார்ச் சொன்னது உங்களுக்கு தானே. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட போட்டிகள் உங்கள் கூட போட்டிகள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம். அது காரணம் என்னென்னா ஸ்ட்ரென்த்தும் ஜாஸ்தி. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் முன்னவிடையே இப்போ எவ்வளவோ பரவாயில்ல, எல்லா வசதிகளும் வந்தனால நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் சென்டம் நிறைய எதிர்பார்க்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா 3302 சென்டரில் மையங்கள் வந்து அமைச்சிருக்கிறாங்க அந்த இதுக்காக எக்ஸாமுக்காக. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா 3300 பறக்கும் படைகள், அதாவது ஃப்ளையிங் ஸ்குவாடுன்னு சொல்லக்கூடிய ஸ்குவாட் இருக்காங்கள்ல, அவங்க 3300 பேர் போட்டிருக்காங்களாம். ஸோ இதெல்லாம் தயார் நிலையில் இருக்குது, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ரெடியாக இருந்தால் இப்போ மேட்ரு. ஸோ அது மட்டும் சொல்கிறதுக்கு இந்த வீடியோவில் நான் வரல. ஒரே ஒரு விஷயம், நான் வந்து பார்த்தேன், வாட்ஸ்அப் பார்த்தேன், கமெண்ட் பாக்ஸை பார்த்தேன், எல்லாமே பார்த்தேன். எல்லா விதமாகவும் நம்ம வீடியோ போட ஒரு 7-6 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். தமிழுக்கு மட்டுமே எல்லாத்துக்கும் வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணாமல் இப்போ நீங்கள் குருவினா படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணுறாங்க. அதில் வந்து சில பேர் வந்து குருவினா இப்போ தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதுவே மண்டியில் ஏற மாட்டேது, மனப்பாட பகுதி சுத்தமாக ஏற மாட்டேது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, லாஸ்ட் மினிட்ல நீங்கள் வந்து ரொம்ப தவிக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது வந்து ஆபத்துக்குரியது. ஏன்னா வந்து நாளைக்கெல்லாம் உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும், மென்டல் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்த நாள் எக்ஸாமுங்கிற அந்த பயம் இருக்கும். ஸோ ஏன்னா இப்போவே அந்த பயம் இருக்கும், ஆனால் வந்து இல்லை, நான் சொல்லிட்டேங்களா, ஆள் மனசில் இல்லாதனால தான் நீங்கள் வந்து இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனால் நாளைக்கு அந்த ப்ரெஷர் உங்களுக்கு டபுள் மடங்காக உங்கள் மைண்டில் வரும். அதனால் தயவு செய்து ஒரு விஷயத்தை பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். உங்கள் கூட போட்டிக்கு இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொன்னது காரணமே அதுதான். என்னென்னா பசங்க படிக்கிறாங்களான்னு ஒரு வாட்டி பேரண்ட்ஸ் வந்து செக் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா வேறு வழி கிடையாது. அந்த இடத்துல அந்த மார்க் லூஸ் ஆகிற காரணமே நம்ம வந்து நம்மளுடைய ஆசிலேஷன்ஸ் மைண்டு தான், டிஸ்ட்ராக்ஷன் தான். ஃபோனு, வெளியே போகிறது, அது இதுன்னு சொல்லிவிட்டு அதில் போய் டிஸ்ட்ராக்ட் ஆகிரும். தயவு செய்து நான் சொல்லக்கூடிய விஷயம் மனசில் வச்சுக்கோங்க பேரண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா பேரண்ட்ஸ் இந்த விஷயத்தில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. என்ன அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து இந்த டைம் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணி தான் ஆகணும். அவங்கள ஃபோன் பண்ணிகிட்ருக்கானா, ஃபோன் பேசிகிட்டு இருக்கானா, விளையாண்டுருக்கானா, இல்லை வந்து படிக்கிறான், ஒரு ரூமில் உட்காந்து படிக்க சொல்லுங்கள். அது நீங்களும் அதே மாதிரி தான். நீங்கள் ஒரு கண்ட்ரோல் மைண்டாக பசங்க நீங்கள் வந்து உட்காந்து படிங்கப்பா. ஏன்னா தமிழ் எக்ஸாம் நாளைக்குங்கிறப்போ இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா முடிக்கலாம். ஆனால் சில விஷயங்கள் பார்க்க முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. 90க்கு 85 எடுக்கணும். இந்த காலத்தில் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து 90க்கு 80 எடுக்கிறவங்களே ஏராளமே இருக்குது. நீங்கள் அதில் போய் 50, 40, 35 எடுத்திங்கன்னா யார் வந்து சொசைட்டியில் உங்களை மதிப்பாக, யார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 இது இருக்காது, மார்க்குக்கு அங்கீகாரம் கிடைக்காது, நல்ல காலேஜ் கிடைக்காது. இப்போவும் நான் சொல்கிறேன், உங்களை ப்ரெஷர் பண்ணுறதுக்காக சொல்லலை. ஏன்னா மென்டல் ப்ரெஷர் தரக்கூடாது அண்ட் ஆல்சோ பயப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் லாஸ்ட் மினிட்ல அப்படி வந்து பேசுகிறதில்ல. ஆனால் இந்த மாதிரிலாம் நான் வந்து தகவல்கள் பார்க்கும்போது கொஞ்சம் ஆவேசம் அடையுது. இது வந்து நான் எல்லாத்துக்குமே சொல்லலை. யாரெல்லாம் இந்த மாதிரி இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையோ தயவு செய்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், நாளைக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது வரும். அண்ட் இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு காலையில் வந்து பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன், ஃபைனல் மினிட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். பட் இருந்தாலும் என்ன ரெடியாக வச்சுருக்கணும், என்னெல்லாம் பண்ணணும், அங்கே போய் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஏன்னா பயம் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் அந்த ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம் போக்குற மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமுக்கு போய் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். எல்லாருமே டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. நான் சொல்கிற புத்தியில் ஏற்றிக்கோங்க. நமக்கு படிக்கிறதுனால பல நன்மைகள் இருக்குது, பின்னாடி நம்ம ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நினச்சி படிச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. பேரண்ட்ஸும் அதனால தான் சொல்கிறாங்க, நம்ம அப்பா கஷ்டப்படுறது ஒழுக்கமாக போய் பார்த்தாலே நமக்கு தெரியும். நம்ம வந்து அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது அது உங்களுக்கு வீட்டிலேருந்தால் தெரியாது. அவங்க போய் எப்படி உழைச்சிட்டு வர்றாங்கங்கிறது போய் பார்க்குறவங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஸோ அதனால் தயவுசெய்து அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் அப்பா அம்மாக்காண்டியாவது, உங்கள் ஃபேமிலிக்காண்டியாவது, உங்கள் ஃப்யூச்சருக்காண்டியாவது நல்லா உட்காந்து படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.